நம்ம எல்லாருக்குமே தெரியும் கடல் உலகம் தான் இந்த பூமியோட மிகப்பெரிய மர்மம்னு சொல்லி. ஆனால் அந்த மர்மத்தில் சில சமயம் மனிதன் வலை வீசுறப்ப அவனுக்கு எதிர்பாராத மிகப்பெரிய உயிரினங்கள் எல்லாம் சிக்குது. ஸோ அப்படி சிக்கிய சில உயிரினங்களை பற்றி இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம். அதில் முதலாவது பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் ஸ்குவிட்னு சொல்லக்கூடிய ஒரு உயிரினம். ஸோ ஒரு தடவை ஜப்பான் கடலோரத்தில் ஒரு மீனவர் வலை வீசுகிறப்ப அவரோட வலையை இழுக்கவே முடியலை. ஸோ அதனால எல்லாரும் சேர்ந்து இழுத்தாங்க. அதில் சிக்கியிருந்தது தான் இந்த மிகப்பெரிய ஜாயின்ட் ஸ்குவிட். இது 10 மீட்டர் நீளம் அளவுக்கு இருந்திருக்கு. இதோட கண் பார்த்தீங்கன்னா ஒரு தட்டிட அளவு இருந்திருக்கு. இந்த கடலோட ஒரு மர்மமான உயிரினை இது சொல்லலாம். 10 கரங்களோட மெழுகு மாதிரி தோல் ஒரு பெரிய தலையோட அந்த காட்சியை பார்க்குறதுக்கே ரொம்பவே பயங்கரமாக இருந்திருக்குன்னு அங்கே இருந்தவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எங்லர் ஃபிஷ். இது கடலுக்கு அடியில் முழுக்க இருளில் வாழக்கூடிய ஒரு உயிரினை சொல்லலாம். இதோட தலையில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விளக்கு மாதிரி ஒளிரக்கூடிய பொருள் இருக்குது. ஸோ அந்த வெளிச்சத்தால் தான் மற்ற மீன்களை இது பார்க்கும். அதே சமயம் அந்த மீன்கள் பக்கத்தில் வந்தோடனே ஒரே கடியில் அந்த மீனை அடுத்த நொடியிலே அதோட வயிற்றுக்குள்ளே எடுத்துடும். ஸோ இதோட வாயில் பார்த்தீங்கன்னா கூர்மையான பற்கள், கண்களில் மின்னும் போல் நீல வெளிச்சம் இதெல்லாம் இருக்கும். பார்த்தாலே ரொம்ப பயங்கரமான ஒரு லுக்லேயே இருக்கும். ஸோ இந்த ஒரு வலைக்குள்ளே சிக்கினப்ப மீனவர்களுக்கே அதை நம்ப முடியாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓர்ஃபிஷ். இதுதான் கடல்ல சிக்கிற ரொம்ப நீளமான மர்ம உயிர்கள் ஒன்றுன்னு சொல்லலாம். இதோட உடல் வெள்ளையாக இருக்கும், பிரகாசமாக இருக்கும். நீளம் மட்டுமே 26 அடி இருக்கும். ஒரு பஸ்ஸுக்கு சமமாக இருக்கும். சாதாரணமாக இது கடலோட அடியில் தான் இருக்கும். ஆனால் சில நேரம் புயல் வரப்ப மேலே மிதந்து வலைக்குள்ளே சிக்கிடும். அதுக்கப்புறமா ஃப்ரிட் ஷார்க். இது ரொம்பவே பழமையான ஒரு உயிரினு சொல்லலாம். டைனோசர் காலத்தில் இருந்தது. இதோட உடல் பார்க்குறதுக்கு பாம்பு மாதிரி ரொம்ப நீளமாக இருக்கும். ஆனால் அது வாயில் 100 பற்களுக்கு மேலேயும் இருக்கும். ஒவ்வொரு பற்களுமே ரொம்பவே கூர்மையாக கத்தி மாதிரி இருக்கும். இது ஆழமான கடல் நீளத்தான் இருக்கும். ஆனால் ஒரு நாள் புயலுக்கு அப்புறமா இது கடலோட மேலே மிதந்திருக்கு. அதை பார்த்தவங்க எல்லாரும் அதிர்ச்சியாகி இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் கடல் உலகத்தில் இருந்த மர்மங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சில உயிரினங்கள் மட்டும்தான். இதே போலவே இந்த கடல் உலகத்துக்குள்ள இன்னும் 1000 மர்மங்கள் நிறைச்சிருக்கு. அதெல்லாம் நம்ம கண்ணால் இப்போதைக்கு பார்க்க முடியாமல் இருக்கு. ஆனால் ஃப்யூச்சரில் வெளியே வரலாம்.